ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான பணத்தை மணி ஆர்டர் மூலமாக வீடு தேடி அனுப்புகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ ரீசெண்டாக 5000 ரூபாய் வந்து பார்த்தா வங்கி கணக்குக்கு நிறைய பேருக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அந்த கேம்பில் அப்ளை பண்ணி ஸோ பணம் வராத இருக்கீங்க அப்படின்னா மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸை ஆன்லைன் மூலமாக கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் மேல்முறையீடு பண்ணியிருப்பீங்க. ஸோ மேல்முறையீடு பண்ணாதவங்களுக்கு அமௌண்ட் வராதுங்க. ஸோ மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு 5000 ரூபாய் வங்கி கணக்கும் வந்து செலுத்திட்டாங்க. இன்னமும் வந்து மேல்முறையீடு பண்ணி பணம் வராதவங்களுக்கு வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டுருக்குங்க. விரைவில் கண்டிப்பாக உங்களுக்கான பணம் வந்து சேரும். ஸோ உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான பணத்தை அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு எஸ்எம்எஸும் வந்திருக்கு. ஸோ அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள். உங்கள் வங்கி கணக்கிற்கு 5000 ரூபாய் அனுப்பி வைத்துள்ளோம். இதனை உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு சேமிப்புக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கு, பட் பணம் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குதோ அதுக்கு தான் உங்களுக்கான பணத்தை வந்து சென்ட் பண்ணுறாங்க. அதனால் ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் லிங்காக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கில் போயிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணி பாருங்கள், அதுக்கு வந்திருக்கும். அப்படி இல்லை உங்கள் ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ மணி ஆர்டர் போஸ்டல் மூலமாகவே வந்து பார்த்தா 5000 ரூபாய் அனுப்பிடுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தா அனுப்பியிருக்காங்க. நமக்கும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கும் இந்த மாதிரி வந்து 5000 ரூபாய் வந்து மணி ஆர்டர் மூலமாக கைக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் ஆகலை அப்படின்றவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி மெசேஜ் வந்து பணம் வராதவங்க வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து மணி ஆர்டர் மூலமாகவும் அனுப்பிடுவாங்க. ஸோ நேற்றுலேருந்தே வந்து அனுப்பிட்டு வராங்க. கண்டிப்பாக விரைவில் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது வீடு தேடியே 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கான பணத்தை வந்து போடுறாங்க. மெசேஜ் வந்து அக்கௌண்ட்டில் வராதவங்களுக்கு இந்த ஆப்ஷன் மூலமாக வந்து அமௌண்ட் வருதுங்க. அதனால் வெயிட் பண்ணி ஸோ மணி ஆர்டர் மூலமாக போஸ்டல் மூலமாக உங்களுக்கான பணம் வீடு தேடி உங்கள் கைக்கே வந்துடும், நீங்கள் வாங்கிக்கலாம். அதேமாரி மேல்முறையீடு பண்ணாமல் இருக்கீங்க, புதுசாக அப்ளை பண்ணாதவங்களுக்கு இப்போதைக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்க. ஒன்லி ஜஸ்ட் நீங்கள் சிஎம்சிஎல் வெப்சைட் மூலமாக மனு கொடுக்க பாருங்கள். கொடுத்தீங்க அப்படின்னா நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அமௌண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து குறைவு தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் ஏற்படுத்தினாங்க, அதான் கடைசி முகாம் அப்படின்ற மாதிரியும் அப்பயே தெரிவிச்சிட்டாங்க. அப்போ அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு பணம் வந்துருச்சு. அதுக்கப்புறமும் ஆன்லைனில் அப்பீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ யார் யாரெல்லாம் ஆன்லைன் மூலமாக மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் 5000 ரூபாய் அனுப்பிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக எல்லாருக்குமே அனுப்பிடுவாங்க, தகுதி இருக்கும் பட்சத்தில் அனுப்புகிறாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.